என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான, அன்பான வணக்கங்கள். இப்ப முதல்ல என்னோட கதைய உங்ககிட்ட கொஞ்சம் பேசப் போறேன். இதுல நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டேன், எப்படி எனக்கு தெளிவு கிடைச்சது, இத பத்தி ஷார்ட் அண்ட் சிம்பிளா உங்ககிட்ட பேசப் போறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சம்பவத்த சொல்லப் போறேன். அதுக்கப்புறம் என்னன்றத கொஞ்சம் விளக்கிட்டு வீடியோவ முடிச்சுக்கிறேன். அதாவதுங்க, நான் ஒரு நடிகன் உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நான் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டு. ஏதோ நடிச்சிட்டு இருப்பேன், போவேன், எல்லாம் பண்ணுவேன். கடவுள் புண்ணியத்துல எனக்கு நல்லபடியா நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட. நெறைய படங்களுக்கு வில்லனுக்கு பேசியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல, ஆன்மீகத்துக்கு எப்படி வந்தேன்னா, நான் சின்ன வயசுலயே இந்த ஆன்மீக நாட்டம் வந்துருச்சு. அதுலயும் அத்வைதம் வெகு சீக்கிரமாவே வந்துருச்சு. ஸோ, இப்படி நான் இருக்கும் பொழுது, எனக்கு திருமணம் ஆகிடுச்சு. என்ன காரணம்னா, நான் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால், ஓஷோவ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச உடனே, நம்ம கர்ம வினைய தொலைக்கிறதுக்காக திருமணம் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிப்போம்ன்னு சொல்லி, அதெல்லாம் நான் பண்ணேங்க. எல்லாம் எதுவுமே இல்ல. நல்லபடியா இறைவன் கருணையால எல்லாமே நல்லபடியா போச்சு. இடையில எனக்கு நெறைய வாய்ப்புகள குடுத்தான். நல்ல இத குடுத்தான். நல்லா சம்பாதிக்க வச்சான். ஆனால், எனக்கு வாழத் தெரியாம நெறைய கடன்கள்ல சிக்கிக்கிட்டேன் சில சமயங்கள்ல. சில சமயங்கள் வாய்ப்புகள் இல்லாதபோது கடன்கள்ல சிக்கிக்கிட்டேன். இது நெறைய நடிகர்களுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது, ரொம்ப பெரிய சில சிக்கல்கள்லாம் சந்திக்க வேண்டியதா போயிடுச்சு. அதையும் நான் சமாளிச்சு, என்னடா இது நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே! ஏன் நான் ஒரு இதுவா ஆக முடியல? ஆன்மீகம் இருந்தும் என்னால இத செயல்படுத்திக்க முடியலையே! ஏன் கடவுள் என்ன கைவிட்டுட்டான்னு கடவுளெல்லாம் திட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி ரியலைஸ் பண்ணி, கடவுளால இது தவறு இல்ல அப்படின்னு. உண்மையிலே கடவுளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. கடவுள் எல்லா நன்மைகளும் நமக்கு செய்றான். ஆனா, சில சமயங்கள்ல நமக்கு முடிவெடுக்க தெரியாம, அவசரப்பட்டு நம்ம செய்றோம் பார்த்தீங்களா? இந்த செயல்கள்ல நம்ம மாட்டிக்கிறோம். அதுபோல சம்பவங்கள் தான் எனக்கு நடந்துச்சு. அந்த சமயத்துல எனக்கு தியானம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சுங்க. தியானம்னா என்ன? தியானம் என்பது நம்ம அமைதியா கண்ண மூடி உட்கார்ந்து நம்மை ரியலைஸ் பண்ணிக்கிறது தான் முதல் பிரெஃபரன்ஸ் தியானத்துக்கு. தியானம்ன்றது நம்மளோட நண்பன். நம்ம கண்ண மூடி உட்கார்ந்த உடனே என் உடல் இல்ல, என்னோட இது இல்ல, என்னுடைய ஆன்மா மட்டுமே, என்னோட இருப்பு மட்டுமே இருக்குன்னா, அந்த இருப்பு கிட்ட நம்மளுடைய அ நம்ம விஷயங்கள் எல்லாம் சொல்லி, அதுகிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கு தியானம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுபோல நான் கேட்டேன். அப்ப எனக்கு ஒரே ஒரு பதில் தான் கிடைச்சது. "நீ எதையுமே முடிவெடுக்காத." அதாவது, இதுல ஒரே ஒரு விஷயம், மகிழ்ச்சின்றது உன்கிட்ட தான் இருக்கு. இந்த மகிழ்ச்சிய நீ வெளிய தேடிக்கிட்டு இருக்கிறதுனால, அது உனக்கு கிடைக்க மாட்டேங்குது, போய்க்கிட்டு இருக்கு. ஆனா, உனக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சிய முதல்ல நீ உணர ஆரம்பி. உன் ஆனந்தத்த உணர ஆரம்பி. அதிலிருந்து அத பேஸா வச்சுக்கிட்டு, உன்னுடைய செயல்கள ஆரம்பி. நிச்சயமா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்படின்னு எனக்கு ஒரு உள்குரல் கேட்டுச்சு. தியானத்துல எல்லாருக்குமே கேட்கக்கூடிய உள்குரல். அதுதான் உங்களின் ஆன்மாவின் குரல். உங்கள் உணர்வின் குரல். உங்கள் இருப்பு உணர்வின் குரல். இத எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி அத நான் கேட்டபோது அத செயல்படுத்த ஆரம்பிச்சேன். எதுக்காக நம்ம சோகமா இருக்கணும்? பணம் வரல, வாய்ப்பு வரல. எதுக்காக? வரவேண்டிய நேரத்துல. இப்போ நம்ம குழந்தையா பொறக்கிறோம். குழந்தையா பொறக்கும்பொழுது நம்ம இப்படியெல்லாம் ஆகப்போறோம்னு நம்ம கற்பனையே பண்ணிக்கிறதில்ல. குழந்தைய தன்மைய மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் வளர்றோம். எப்படி எப்படி ஆகுறோமோ அதெல்லாம் தன்னால நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே நல்ல ஒரு பெரிய பணக்காரன் ஆகுறவன் குழந்தையிலேயே ஒரு ஏழ்மையில பொறக்குறான்னா, அவன் நான் பெரிய பணக்காரன் ஆகப் போறேன்னு நெனச்சா அந்த குழந்தை பிறப்ப எடுக்குறான். கிடையாது. அந்த அந்த தாய் வயித்துல பிறக்கணும்னு அவன் முடிவு பண்றதில்ல. எந்த இடத்துல யார் யார் பிறக்கணும்ன்றது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது, இப்ப மட்டும் நான் ஏன் முடிவெடுத்து என்ன நான் கவலைக்குள்ளாக்கணும்? எதுவுமே முடிவெடுக்க போறதில்ல. எனக்கு மகிழ்ச்சி மட்டும் தான் என்கிட்ட இருக்கிற சொத்து. அந்த சொத்து பரிபூரணமான சொத்து. எங்க இந்த இந்த உலகத்துல எங்க தேடினாலும், எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும், அந்த மகிழ்ச்சியும், திருப்தியும் வரவே வராது. அது நமக்குள்ள இறைவன் குடுத்து வைத்திருக்கிற சொத்து. மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்த மறந்துட்டு, நாம இந்த வெளி உலகத்துல தேடிட்டு இருக்கிறதால தான் நமக்கு இவ்ளோ இழுபறின்னு நெனச்சு, அந்த சொத்த என்னுடையதாக்கிக்கிட்டேன். அதனால மகிழ்ச்சிக்கு இப்போ எந்த அளவுக்கும் பஞ்சம் இல்ல. வாழ்க்கையும் அதன் போற போக்குல நான் இருக்கிறதுனால, எனக்கு வாழ்க்கையும் இப்போ தொல்ல குடுக்கறதில்ல. இத எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன சம்பவத்த சொல்லிட்டு, அது எதுக்கு சொல்ல வந்தேன்றத சொல்றேன். அதாவது ஒரு பெரிய வெற்றியாளர். அந்த போட்டியில ஜெயிச்சுருவாரு. இவரு தோல்வி அடைஞ்சவரு அவர பார்த்துட்டு முறைப்பாரு. முறைச்ச உடனே அவரு சொல்லுவாரு, "ஏன்பா உன் மகிழ்ச்சிய வச்சுக்கோ. ஏன் சிரிச்ச ஒரு புன்னகை செஞ்சா தான் என்ன? உனக்கு என்னப்பா? நீ எல்லாத்துலயும் ஜெயிக்கிற. அதனால மகிழ்ச்சியா இருக்க. நான் எல்லாத்துலயும் தோத்துட்டு இருக்கேன். எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்ன்னும் பொழுது, இல்ல நீ சொல்றது தப்பு. நான் மகிழ்ச்சியா இருக்கிறதுனால தான் எல்லாத்துலயும் ஜெயிக்கிறேன். மகிழ்ச்சி இருக்கும்பொழுது மட்டும் தான் உன்னால ஜெயிக்க முடியும். அதனால அத முதல்ல பிராக்டிஸ் பண்ணு. மத்ததெல்லாம் தன்னாலேயே வரும்னுவாங்க." அதுபோல தாங்க.
மகிழ்ச்சி தான் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய சொத்து. நாம இந்த உலகத்துக்கு பிறந்து வந்ததிலிருந்து நாம எதையுமே செய்யல. நம்ம துணி கூட அணியாம தான் வரோம். போகும்போதும் துணிய கழட்டி உருவி விட்டுருவாங்க. ஸோ, இப்படி இருக்கிற இந்த உலகத்துல, இந்த நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளால நடக்குதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மரம் இருக்கு. நான் இந்த மாதிரி தான் வளரப் போறேன், இப்படி தான் நடக்கப் போறேன்னு ஏதாவது அது முடிவு பண்ணுதா? கிடையவே கிடையாது. அது பாட்டுக்கு அதோட இருப்புல இருக்கு. அது பாட்டுக்கு வளருது, நல்லா செழிப்பா வளருது. ஒரு பூ, நாளைக்கு நான் செத்துருவேன், வாடிடுவேன் அப்படின்னு நெனச்சா, ஒரு பூவால மலர முடியுமா? அந்த பூ அத பத்தியெல்லாம் எதுவுமே அதுக்கு தெரியாது. தன் இருப்புல இருக்கும், மகிழ்ச்சியா மலரும், அதுக்கப்புறம் வாடி விழுந்துரும். அது அத பத்தி கவலையும் படல. இப்போ தன்னுடைய அழிவு முன்னாடியே தெரிஞ்சா அந்த பூவால மலர முடியுமா? அதுபோல தான். நாம நம்மளுடைய வாழ்க்கைய ஒவ்வொரு நிமிஷமும் குழப்பிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஆயிடுமோ? அப்படி ஆயிடுமோ? எனக்கு இது கிடைக்குமா? அது கிடைக்காதா? இப்படின்னு தேடுதல்லையே கழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுதே அவனுக்கான எல்லா விஷயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. நாம ஒரு ஊருக்கு போறோங்க. ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறோம். குடும்பத்தோட ஹேப்பியா இருக்கோம். நம்ம எத பத்தியாவது கவலைப்படுறோமா? இந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கோ, இந்த வெளிய பெயிண்ட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இந்த ஹோட்டல்ல இந்த ரூம இப்படி நிர்ணயம் பண்ணணும், இத கிளீன் பண்ணணும், இப்படியே கவலைப்படுறோமா? அது அதுபடி நடக்கிறது. அதுபோல தான் இந்த உலக வாழ்க்கையும். நாம இங்க சுற்றுலாவுக்கு வந்திருக்கோம். ஆனா நாம என்ன நெனச்சுட்டு இருக்கோம்? இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை. ஐயோ! இப்படி ஆகுதே, அப்படி ஆகுதுன்னு. எப்படி அந்த ஹோட்டல் ரூம் நமக்கு நிரந்தரம் இல்லன்னு நமக்கு நல்லாவே தெரியும். காசு குடுக்குறோம், அங்க தங்குறோம், ஜாலியா இருக்கோம். அதுபோல இந்த உலகத்திலயும் நமக்கு எதுவும் நிரந்தரம் கிடையாது. மகிழ்ச்சி நமக்கு நிரந்தரங்க. அந்த மகிழ்ச்சியும், ஆனந்தத்தையும் நமக்குள்ள பொங்கி பிரவாகமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, நாம அது சரியில்ல, இது சரியில்லன்னு நிர்ணயிக்கவே வேண்டாம். முடிவு பண்ணவே வேண்டாம். ஏன்னா, அது உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுத்துவிடும். நீங்க மகிழ்ச்சியா இருங்க. காலையில எழுந்த உடனே கேளுங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கணுமா? துக்கமா இருக்கணுமான்னு. மனசு தேர்ந்தெடுப்பது மகிழ்ச்சியை தான். மன்னிக்கணும். உங்க உணர்வு தேர்ந்தெடுப்பது மகிழ்ச்சியை தான். ஏன்னா, மனம் என்பது நமக்கு வெளிப்பொருட்கள்ல இருந்து வந்த விஷயங்கள், பதிவு செய்யக்கூடிய விஷயங்கள் தான் மனம். இந்த மனதை எப்பொழுது தொலைக்கிறோமோ, மகிழ்ச்சியும் நிரந்தரமாகி ஆனந்தமாக மாறிவிடும். அதனால ஜாலியா இருங்க, ஹேப்பியா இருங்க. இன்னிலிருந்து பிளான் பண்றத விட்டுருங்க. எப்படி நடக்குதோ, புத்தர் சொன்ன மாதிரி ஒரு மரக்கட்ட மாதிரி இருங்க. ஆற்று வெள்ளம் உங்கள தன்னால அடிச்சுக்கிட்டு போய் கடல்ல சேர்த்துரும். அதே போல நாமும் இந்த உலக வாழ்க்கையில எந்த முடிவும் பண்ணாம, என்ன நடக்குதோ, எது வேணாலும் நடக்கட்டும். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன அப்படின்ற மாதிரி அந்த பாட்டை பாடிக்கிட்டு ஹாப்பியா இருங்க. நம்ம வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.